ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தீபாவளி ஸ்வீட்டு மேரி பிஸ்கட் வச்சு சாக்லேட் ஃப்ளேவரில் சூப்பரான ஒரு பர்ஃபி தான் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். முக்கியமாக கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருக்கணும். அதுதான் இந்த கிவ்அவேயோட ரூல்ஸ். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 2 பாக்கெட் மேரி பிஸ்கட், பெரிய பாக்கெட்டாக 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 30 பிஸ்கட்டுக்கிட்ட இருக்கும். இதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக உடச்சிக்கலாம். உடச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஏன்னா முழுசாக போட்டோன்னா இது வந்து அந்தளவுக்கு அரைபடாது ஈஸியாக. அதனால் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டோம்னாக்கா ஈஸியாக அரைபடும். ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட் மேரி பிஸ்கட்டை சேர்த்துட்டு அதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பவுட்ராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து இன்னொரு பாக்கெட் அரைக்கிறதுல நான் வந்து ஜீனி சேர்க்கலை. இப்போ ஒரு இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதே மாதிரி அடுத்த இதுவையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2 இதையும் அரைச்சி ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன். 2 பாக்கெட் அரைச்ச மாவு இது. இப்போ ஒரு சல்லடை எடுத்துருக்கேன். ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து இதை சலித்து எடுக்கணும். எதுக்காக சலிக்கிறோன்னாக்க இது கட்டி கட்டியாக கிடக்கும் அங்கங்கே. அது அரைபடாத கட்டியெல்லாம் நம்மளுக்கு வந்து வேண்டாம். நம்மளுக்கு நைஸான பவுட்ரு தான் வேணும். அதுக்காக தான் சலித்து எடுக்கிறது. இப்போ பாருங்கள் எவ்வளோ இது கட்டி கட்டியாக அரைபடாமல் இருக்குன்னுட்டு. இதுக்காக தான் சலிக்கிறது. இதை வந்து மாற்றிடலாம் வேறு இதில். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சலித்து எடுத்துக்கணும். என்னோடது சின்ன சல்லடையாக இருக்கிறதுனால நான் 3 தடவை சலிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரே சல்லடையில் கூட பெருசாக இருந்ததுன்னா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக சலிக்கிறதுல கொஞ்சமாக கொக்கோ பவுட்ரு சேர்க்குறேன். இந்த கொக்கோ பவுட்ரு வந்து நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம். இல்லை சேர்க்காமலும் கூட, சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க சேர்க்காமலும் கூட செய்யலாம். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷனல் தான். இது கிடையாது. நல்லாயிருக்கும். எப்படி செஞ்சாலுமே இந்த பர்ஃபி வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் பவுட்ரு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு சலித்து எடுத்தாச்சு. இப்போ 1/4 கப் அளவுக்கு சாக்லேட் சிரப்பு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். என் கையில் சாக்லேட் சிரப்பு இருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். அப்படி உங்கள் கையில் சாக்லேட் சிரப்பு இல்லைனாக்க நீங்கள் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட்டோட லிங்க்கு, சாக்லேட் சிரப்போட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதை பார்த்துட்டு அதில் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். இப்போ சாக்லேட் சிரப் சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம கை வச்சு அமுக்கி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பாலாக நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பாலாக சேர்த்துட்டு இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். எதுக்காகனாக்க நம்ம நல்லா உருட்டி இது பண்ணுறதுக்கு அப்போ தான் சரியாக வரும். நீங்கள் 15 டேபிள் ஸ்பூன்னு கணக்கு பண்ணாமல் உங்களோட மாவோட பதத்தை பார்த்துக்கங்க. இப்போ கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. இதுக்காக நான் பட்டர் வந்து சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இதை ஒரு டப்பாவில் வச்சு மூடி வச்சிடணும், காஞ்சி போயிடாமல் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் நான் வீட்டிலே செஞ்சது தான். இதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்க அதை பார்த்துட்டு வீட்டிலே டெசிகேட்டட் கோகோனட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கடையில் வாங்க வேண்டிய தேவையில்லை. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி எடுத்திருக்கேன். அதையும் அதோடு சேர்த்தாச்சு. இப்போ 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக தான், ரொம்ப கம்மியாக தான் நான் ஏலக்காய் பவுட்ரு எடுத்திருக்கேன். ஏலக்காய் பவுட்ரு பாசம் பிடிக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது சேர்க்காமலும் கூட செய்யலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அதோட 1 இல்லாட்டி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், அந்த காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு உருட்டி பார்த்தோன்னா உருட்ட வரணும். அதுதான் இதோட பதம். இந்த அளவுக்கு உருட்ட வந்தால் போதுமானது. இப்போ இதையும் ஒரு ஓரமாக மாற்றி வச்சிடலாம். இப்போ பட்டர் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். என் கையில் பட்டர் பேப்பர் இருக்கிறதுனால நான் வந்து இதை எடுத்திருக்கேன். உங்கள் கையில் பட்டர் பேப்பர் இல்லைனாக்க நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சீட்டு கூட எடுத்துக்கலாம். அதில் லேசாக பட்டரோ இல்லை எண்ணெயோ ஏதாவது ஒன்று தடவிக்கங்க. ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் வரும், நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த மாவை அந்த பட்டர் பேப்பரில் வச்சுட்டு அப்படி கையை வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டுட்டு சப்பாத்தி மாவுலாம் தேய்ப்போம்ல, சப்பாத்தி கட்டை அது வந்து எடுத்துக்கலாம்.
அந்த சப்பாத்தி கட்டையிலையும் லேசாக பட்டர் தடவிக்கங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். தடவிட்டு அதை அப்படியே மெல்லிசாக இது பண்ணிக்கோங்க, சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்பவும் மெல்லிசாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் கனமாக இருக்கட்டும். ஓரத்தில் வெடிச்சிட்டு வருதுன்னு நினைக்க வேணாம், ஏன்னா அதை நம்ம கட் பண்ண தான் போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ 4 ஓரத்துலையும் உள்ளதை மெதுவாக இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கொண்டு வரணும். 2 சைடு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 சைடையும் கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த 2ஆக கட் பண்ணதை கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி வச்சுக்கோங்க. பார்த்து மெதுவாக எடுங்க, ஏன்னா பிஞ்சிட்டு வந்துடும். மெதுவாக பத்திரமா எடுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டெசிகேட்டட் கோகோனட்டை ஒரு பாதியில் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க, கேப் இல்லாமல். பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சுட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் அதோட செட் ஆகும். இது இந்த மாதிரி நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அமுக்கி விட்டதுக்கப்புறம் அந்த சைடு உள்ளதை அந்த பட்டர் பேப்பரோடு சேர்த்தே அப்படியே அது மேலே அப்படியே போட்டுருங்க. கையில் எடுத்திங்கன்னா பிஞ்சு போயிடும். அதனால் பட்டர் பேப்பரை வச்சு அப்படியே சேர்த்து விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு லெவலாக வந்துடும். இந்த மாதிரி கை வச்சு அமுக்கி விட்டுட்டு திரும்ப அந்த பட்டர் பேப்பரை வச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக லேசாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா செட் ஆகும். இதை இப்போ ஃப்ரீசர்லைனா 3 மணி நேரம் வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில்னா 6 மணி நேரம் வைங்க. நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் தான் எடுத்தேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த ஓரத்தில் அந்த மாவெல்லாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு இது சப்பாத்தி இது மாதிரி தேய்க்கிறேன்னா, இதையும் வேஸ்ட் பண்ண வேணாமேன்னுட்டு, ஏன்னா எந்த இதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் செய்யணும். தேய்ச்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி குக்கீஸ் கட்டர் தான் எடுத்திருக்கேன், ஸ்டார் மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம், டைமண்டாக. இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்கிறத வச்சு அப்படி அப்படியே அமுக்கணுன்னாக்கா அழகாக நம்மளுக்கு கட் ஆயிரும். இப்போ பாருங்கள், அழகாக கட் ஆயிடுச்சு. அந்த மிச்சம் இருக்க மாவெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்ட உடனே குட்டி குட்டி ஸ்டார் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கள்ட்ட கொடுத்தோம்னா அப்போவே காலி பண்ணிடுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அது வந்து கை வச்சு எடுக்க வராது, இந்த மாதிரி கத்தி வச்சு எடுங்க. எத்தனை ஸ்டார் அழகழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு மிச்சமான மாவையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் 6 மணி நேரத்துக்கு மேலே நான் வந்து 8 மணி நேரமே வச்சுருந்தேன். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வெளியில். இப்போ அதை மெதுவாக எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். நான் வந்து வீடியோ ஆனாக இருக்குதுன்னு நினச்சிட்டு கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் வீடியோ ஆன் பண்ணலை, சாரி. அதனால் இது வந்து கட் பண்ணது வீடியோவில் வரல உங்களுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் இது வந்து 2 பீஸாக கட் பண்ணிடுங்க. இப்படி கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அழகாக ஸ்கொயராக கிடச்சிரும். நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி செட் ஆகும். இப்போ எல்லாமே நம்மளுக்கு சூப்பரான சாக்லேட் ஃப்ளேவரில் பிஸ்கட் இது பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இது நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நடுவில் நம்ம தேங்காய் வச்சுருக்கிறதுனால இது சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. சொல்லவே முடியல எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னுட்டு. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக மேரி பிஸ்கட் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய பேடா ரெசிபி, பர்ஃபி ரெசிபி, இது எல்லாமே நம்ம சேனலில் நிறைய தீபாவளி ஸ்வீட் இது இருக்குது. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், இன்ஃபர்மேஷன்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.